பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் மற்றும் ஒரு சனி காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சி ஊடாக சமூகத்திற்கும் நாட்டிற்கும் வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறோம். அந்த அடிப்படையில் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலும் முக்கியமான ஒரு கருத்திலே தலைப்பிலே கலந்துரையாட இருக்கிறோம். ஆம், சர்வதேச ரீதியாக முஸ்லிம் சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்று பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாகி வருகின்ற ஒரு போக்கை நாங்கள் பார்க்கின்றோம். பல முஸ்லிம் நாடுகள், அதே போல முஸ்லிம் தேசங்கள் யுத்தங்களாலும் போராட்டங்களாலும் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். இப்படி இந்த முஸ்லிம் சமூகம், சர்வதேச முஸ்லிம் உம்மத் இப்படியான ஒரு பலவீனமான ஒரு நிலைமையிலே வாழ்வதற்கு, இந்த காலத்தை கடந்து செல்வதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பில் நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஆம், அந்த வகையிலே முஸ்லிம் சமூகத்தில் ஆளுமை மிக்க தலைவர்கள் அரிதாகவே காணப்படுகிறார்கள். சர்வதேச அளவிலே அது அரசியல் துறையாக இருந்தாலும் அல்லது ஏனைய துறைகளை எடுத்து பார்த்தாலும், இந்த சர்வதேச அளவிலே பார்க்கின்ற பொழுது ஆளுமை மிக்க தலைவர்கள், ஆளுமை மிக்க வழிகாட்டிகள் குறைவாக இருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் எமது நிகழ்ச்சியிலே முஸ்லிம் சமூகத்தின் ஆளுமை உருவாக்கத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது தொடர்பிலே, இந்த சர்வதேச ரீதியாக முஸ்லிம் சமூகம் கடந்து செல்கின்ற இந்த சிக்கலான காலப்பிரிவின் பின்னணியிலே முஸ்லிம் சமூகத்தின் ஆளுமை உருவாக்கத்தின் முக்கியத்துவம் பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த கருத்து தொடர்பிலே கருத்துக்களை வழங்குவதற்காக இங்கே கலையகம் வருகை தந்திருக்கின்றார்கள். ஜாமியா நொய்மியா கலாபீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் அதன் இஸ்லாமிய கற்கைகள் துறை பீடத்தின் பீடாதிபதியும் ஆய்வாளரும் பன்னூல் ஆசிரியருமான அஷேக் உஸ்தாத் SHM ஃபலீல் அவர்களை சலாம் கூறி நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத் ஃபலீல் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், ஆரம்பமாக உஸ்தாத் ஃபலீல் அவர்களே, இப்பொழுது இந்த இஸ்லாமிய உலகின் தற்போதைய நிலையை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த நிலைமையை பார்க்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் தனது உள்ளத்திலே பல்வேறு கவலைகளோடும் சோகங்களோடும் வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே உஸ்தாத் ஃபலீல் அவர்களே, இஸ்லாமிய உலகின் தற்போதைய இந்த நிலைமை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? கண்ணியத்துக்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக உங்களோடு கலந்துரையாட கிடைத்தமைக்கு அல்லாஹு தாலாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். தற்போதைய இஸ்லாமிய உலகத்தின் நிலை எவ்வாறு இருக்கிறது, அதற்கான காரணங்கள் யாவை, அத்தகைய காரணங்களை பார்க்கின்ற பொழுது முஸ்லீம்களாகிய நாம் எத்தகைய நடவடிக்கைகளை காத்திரமாக மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவே இன்றைய இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய உலகத்தை நாம் எடுத்து பார்த்தால் சுமாராக 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்கள் உலகத்தில் வாழுகிறார்கள். சுமாராக 52 இஸ்லாமிய நாடுகள் உலகத்தில் இருக்கின்றன. எல்லா வளங்களையும் இஸ்லாமிய உலகு கொண்டிருக்கிறது. மனித வளமாக இருக்கலாம், பெட்ரோலிய வளம், கேஸ் வளம், அதே போன்று கால்நடைகளை எடுத்துக்கொண்டால், நீரிணைகளை எடுத்துக்கொண்டால், இப்படி எத்தனையோ வகையான வளங்களை இஸ்லாமிய உலகத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். ஆனால் இவ்வளவு வளங்களை பெற்றிருந்தும் கூட, இவ்வளவு பெரிய மனித வளம் உலகத்தில் இருந்தும் கூட, முஸ்லிம் நாடுகள் பெரும்பாலும் 3ஆம் மண்டல நாடுகளாக அல்லது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளாகவே காணப்படுகின்றன. முஸ்லிம்கள் உலகத்திலே மற்றவர்களிலே தங்கியிருக்கிறார்கள். மற்றவர்களுடைய சதிகளுக்கும் அதே நேரம் அவர்களுடைய மோசமான நடவடிக்கைகளுக்கும் முஸ்லீம்கள் பெரும்பாலும் உள்ளாகிறார்கள். உலகத்திலே மிகவும் அதிகமான அகதிகள் கொண்ட ஒரு சமூகமாக, மிக அதிகமாக யுத்தங்கள் நடக்கின்ற பூமியாக இஸ்லாமிய உலகம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் ஏன் இந்த நிலைக்கு உள்ளாகினோம்? உலகத்திலே ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் தான் மிகவும் விலை குறைந்த மதிப்பற்ற இரத்தம் என்று கூட சொல்லுவார்கள். அந்தளவு தூரம் நாங்கள் மிகவும் பலவீனமான, நாகரீகத்தின் பின் வரிசையிலே இருக்கின்ற மிகவும் ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கின்றோம். இதற்கான காரணம் என்ன? அல்லாஹு தாலா இஸ்லாத்தை எமக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக அருளாக தந்திருக்கிறான்.
வலில்லாஹில் ஐஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், நிச்சயமாக கண்ணியம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மோமின்களுக்கும் உரியது என்று குர்ஆன் சொல்லுகிறது. தாஹா மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நபியே நாங்கள் இந்த அல் குர்ஆனை உங்களுக்கு நீங்கள் சிரமப்பட வேண்டும், சிக்கலிலே மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அருளவில்லை என்று சொல்கிறான். எனவே அல் குர்ஆன் அருளப்பட்ட சமூகம், அல்லாஹு தாலாவுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்ட ஒரு சமூகம் இவ்வாறு நிர்கதியான பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிறது என்றால் அதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது, இஸ்லாமிய உலகத்தின் மீது ஒரு பார்வையை நாங்கள் செலுத்தி பார்க்கின்ற பொழுது, அங்கு கண்டுபிடிப்புகள் மிக குறைவாகவே நடைபெறுகின்றன. கல்விக்கு குறைவான முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. உணர்ச்சிகளுக்குத்தான் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. மனிதனுடைய அற்பமான ஆசைகளுக்கு மனிதர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். ஆடல் பாடல் போன்றவற்றிலே ஏனையவர்களை விடவும் சில நேரங்களில் நாம் மிகவும் முன்னுக்கு நிற்கிறோமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய நாடுகளிலே, பல நாடுகளிலே இத்தகைய நோக்கங்களை நாங்கள் பார்க்கின்றோம். உலகத்திலே கல்வியிலே முன்னேறியவர்கள், ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், துறை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய உலகம் ஒப்பீட்டு ரீதியிலே பின்னிலையிலே காணப்படுகிறது. ஒரு வகையில் இன்னொரு பக்கத்திலே ஒரு பெரிய இஸ்லாமிய எழுச்சி இருக்கிறது என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. இருந்தாலும் கூட ஏனைய சமூகங்களுடைய பார்வையில் அல்லது கண்ணோக்கிலே முஸ்லிம் சமூகம் மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருப்பதை கண்டுகொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், ஒரு காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது, உலகத்தில் இருக்கின்ற சமுதாயங்கள் உங்களை நோக்கி பாய்ந்து வரும். எப்படி ஒரு மிருகம் தனது உணவு தட்டை நோக்கி வேகமாக வருமோ அதுபோன்றுதான் அந்த சமூகங்கள் உங்களை நோக்கி வரும் என்று சொன்னார்கள். அவ்வாறு வருகின்ற பொழுது ததாஆ என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை அழைத்து கொள்ளும், கூப்பிட்டு கொள்ளும். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள், உங்களை நோக்கி பாய்ந்து வருவார்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இந்த நிலையிலே நாங்கள் சிறுபான்மையினராக இருப்போமா என்று கேட்டபொழுது, இல்லை, நீங்கள் சிறுபான்மையினர் அல்ல, பெரும்பான்மையினராக இருப்பீர்கள். ஆனாலும் நீங்கள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்படுகின்ற சருகுகள் போன்று, அழுக்குகள் போன்று, நுரைகள் போன்று காணப்படுவீர்கள். அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளங்களிலே வஹன் எனப்படக்கூடிய பலவீனத்தை போட்டு விடுவான். உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளங்களிலிருந்து உங்களை பற்றி இருக்கின்ற மதிப்பச்சம், கண்ணியம் எடுபட்டு போய்விடும் என்று சொன்னார்கள். அதற்கான 2 காரணங்களை அவர்கள் குறிப்பிட்டார்கள். முதலாவது காரணம் ஹுப்பு துன்யா வ கராஹியத்துக்குமுல் மவுத். நீங்கள் உலகத்தை அளவுக்கு மீறி நேசிப்பதும் மௌத்தை விரும்பாமல் இருப்பதும் என்று 2 காரணங்களை அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்து மாயை எம்மை ஆட்டி படைக்கிறது. இந்த உலகத்து சொத்துக்களையும் சுகங்களையும் திரட்டுவது மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையின், பெரும்பாலானவர்களது வாழ்க்கையின் குறிக்கோளாக காணப்படுகிறது. யாரும் உலகத்தை திரட்ட வேண்டாம், அதனை சேர்க்க வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. கல்வியை தேட வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் அதனை தேடுகின்ற பொழுது, அடைகின்ற பொழுது அதற்கு ஒரு வரையறை இருக்கிறது. அது எம்மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக நாம் எம்மை ஆக்கிவிடக்கூடாது. அதே போன்று இந்த உலகத்திலே ஒரு கொள்கைக்காக, ஒரு லட்சியத்திற்காக, அல்லாஹ்வுடைய தீனை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைக்கின்ற, அதற்காக வேண்டி தியாகம் செய்கின்ற தன்மையும் உங்களிடத்திலே இருக்க மாட்டாது. நீங்கள் கோழைகளாக, அல்லாஹு தாலாவுடைய தீனுக்கு, அதாவது தியாகம் செய்வதற்கு தயாரற்றவர்களாக இருப்பீர்கள் என்று அந்த மௌத்தை நீங்கள் வெறுப்பீர்கள் என்றதன் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய ரசூல் நாடி இருக்கிறார்கள். எனவே உலகத்தின் மீதான மோகம், அளவு மீறிய பற்று, அந்த துனியாவை கட்டிப்பிடித்து கொண்டு வாழுவது, அதன் மீதுதான் எமது சகல நடவடிக்கைகளையும் அதனை நோக்கி அமைத்துக் கொள்வது, அதே நேரம் கொள்கை பற்றில்லாமல் உலகத்திலே உயர்ந்த ஒரு சிந்தனைக்காக வேண்டி வாழ வேண்டுமே என்ற சிந்தனை இல்லாமல் இருப்பது, இந்த 2ம் தான் இந்த நிலைக்கு காரணம் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத். அது வந்து விடுமாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு விதமான பயம் ஏனையவர்களை பற்றி ஏற்பட்டுவிடும். 2வது,
அவர்களுடைய உள்ளத்திலே எங்களை பற்றிய மதிப்பச்சம் எடுபட்டு போய்விடும். நாங்கள் பெரும்பான்மையினராகத்தான் இருப்போம், ஆனாலும் குசாஉன் ககுசா இஸ்ஸைல், அதாவது வெள்ளத்திலே அடிபட்டு போகின்ற அழுக்குகள் சருகுகள் போன்று இருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நாம் சமுதாயங்களுடைய முன்னணியில் இருப்போம் என்பது அல்ல, எமக்கு அல்லாஹு தாலாவுடைய வெற்றி வந்துவிடும் என்பது அல்ல. எமது பக்கத்தில் இருக்கின்ற தவறுகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். குவாலிட்டியா குவான்டிட்டியா என்று வருகின்ற பொழுது, அதாவது தரமா எண்ணிக்கையா என்று வருகின்ற பொழுது, அரபிலே கம்மியா கைஃபியா என்று சொல்வார்கள். அதாவது நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் இருக்கின்றவர்கள் எவ்வளவு தரமாக இருக்கின்றோம், எவ்வளவு ஆளுமை கொண்டவர்களாக இருக்கின்றோம், எவ்வளவு தூரம் ஆத்மீகத்திலே மிகவும் ஆழமானவர்களாக இருக்கிறோம், அறிவுத்துறையிலே நாம் எவ்வளவு மேம்பட்டு இருக்கின்றோம், பண்பாட்டுத் துறையிலே எவ்வளவு தூரம் நாங்கள் மேம்பட்டு இருக்கிறோம், எமக்கிடையிலான ஒற்றுமை எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்பதனை பொறுத்துத்தான் எமது சக்தி தங்கி இருக்கிறது. எமக்கிடையில் நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும், நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நாம் கொள்கை பற்றுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த நிலையை நாங்கள் உருவாக்கலாம். ஆம் உஸ்தாத் ஃபலீல் அவர்களே, நீங்கள் சொன்னது போல உண்மையிலேயே நமது இஸ்லாமிய உலகு கவலைக்கிடமான ஒரு பலவீனமான ஒரு நிலைமையில்தான் இருக்கிறது, கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த நிலைமை, இப்படியான பலவீனமான இந்த நிலைமைகள் உருவாகுவதற்கான காரணம் என்ன என நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆம், உண்மையில் இத்தகைய நிலை உருவாகுவதற்கு நாம் ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னால் திட்டமிட்டு இருக்க வேண்டும். 100 வருஷங்களுக்கு முன்னால் போட்ட திட்டங்களைத்தான் தற்போது இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஒரு ஸ்ட்ராட்டஜி காணப்பட்டது, ஒரு பிளானிங் ஒன்று காணப்பட்டது. அவர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் என்று நாங்கள் சொல்லுவோம், அவர்கள் கட்டங்கட்டமாக நகர்ந்தார்கள், காய் நகர்த்தினார்கள். அதனால்தான் இத்தகைய நிலைக்கு அவர்கள் உலகத்திலே வந்திருக்கிறார்கள். அந்த பிளானிங், திட்டமிடல், அந்த மூலோபாய திட்டம் அவர்களிடத்திலே காணப்பட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தனி மனிதர்களை உருவாக்கினார்கள். ஆளுமையுள்ள, அறிவுள்ள, திறமையுள்ள, சாதிக்கக்கூடிய, இந்த உலகத்தை மிகச்சரியாக புரிந்து கொண்டவர்களை உருவாக்கினார்கள். அவர்கள் பாத்திலே இருக்கலாம், இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்வது போன்று, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நிச்சயமாக யாரெல்லாம் எங்களுடைய பாதையிலே முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு எமது பல பாதைகளை நாங்கள் காட்டிக் கொடுப்போம் என்று சொல்கிறான். எனவே யாரெல்லாம் முயற்சி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்திலே மேம்பாட்டை அல்லாஹு தாலா கொடுப்பது என்பது ஒரு சுன்னாவாக, ஒரு வழிமுறையாக காணப்படுகிறது. எனவே நாங்கள் பார்ப்போம், இந்த இஸ்லாத்தை மடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும், ஓரங்கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுபவர்கள் தனி மனிதர்களை உருவாக்கினார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் சஹாபாக்களுடைய சமூகம் வெற்றியடைவதற்கு காரணமாக அமைந்தது தனி மனித உருவாக்கம். அதாவது இண்டிவிஜுவலி அவர்கள் கன்சென்ட்ரேட் பண்ணினார்கள். ஒவ்வொரு தனி மனிதனையும் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற வெல் பேலன்ஸ்ட் பர்சனாலிட்டி கொண்டவர்களாக, அதாவது சமநிலை கொண்ட ஆளுமை கொண்டவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு சஹாபியும் வச்சிர தூண்களாக இருந்தார்கள். இந்த சமுதாயத்தின் அஸ்திவாரங்களாக அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இரவு பகலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஆளுமை கொண்டவர்களை உருவாக்குவதில் தான் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். எனவே சின்ன வயது முதல் கொண்டு சஹாபாக்களுக்கு அந்த பயிற்சி வழங்கப்பட்டது. ஆத்மீக ரீதியாக அல்லாஹு தாலாவோடு அந்த சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக தொடர்புபடுத்தினார்கள். நாங்கள் மக்காவிலே பார்க்கின்றோம், மதீனாவிலே பார்க்கின்றோம். நல்ல ஈமான்தாரிகளாக, ஆழமான ஈமான் உள்ளவர்களாக, கொள்கை பற்றுள்ளவர்களாக உருவாக்கப்பட்டார்கள். அதே போன்று அல்லாஹு தாலாவை நெருங்குகின்ற இபாதத்துக்களிலே அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மனிதர்கள், அந்த வச்சிர தூண்கள், அதே போன்று நல்ல அறிவாளிகளாக, இஸ்லாமிய ஷரியாவினுடைய அறிவு இருக்கின்ற அதே நேரத்தில் உலக அறிவு என்று அந்த காலத்தில் எதெல்லாம் இருந்ததோ அதற்றையெல்லாம் அவர்கள் வைத்திருந்தார்கள். அவருடைய திறமைகளை, ஆற்றல்களை அந்த சஹாபாக்கள் வளர்த்து கொண்டார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுக்கிடையிலே எவ்வளவுதான் வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருந்தாலும் மிகவும் ஐக்கியப்பட்டு, ஒருமைப்பட்டு இஸ்லாத்துக்கு விசுவாசமாக அவர்கள் வேலை செய்தார்கள். அப்படிப்பட்ட தனி மனிதர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இதோ சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அறையிலே இருக்கிறார்கள் மதீனாவிலே.
அந்த அறைக்குள் சில சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களிடத்திலே சில கேள்விகளை அவர்கள் தொடுக்கிறார்கள். இந்த அறை முழுக்கவும் எப்படிப்பட்டவர்களால் அல்லது எப்படிப்பட்டவற்றால் நிறைந்திருப்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதாவது நீங்கள் கனவு காணுங்கள், இந்த அறை எதனால் நிறைந்திருக்க வேண்டும். அப்போது சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த அறை முழுக்கவும் தங்கத்தால் நிரம்பியிருந்தால் நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய பாதையிலே செலவு செய்யலாமே என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அப்போது மௌனமாக இருந்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வேறு சில சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த அறை முழுக்கவும் தங்கம், மரகதம், அதே போன்று மாணிக்கம், இது போன்றவற்றினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய எதிர்பார்க்கையை விடவும் உங்களுடைய கனவை விடவும் என்னுடைய கனவு சற்று வித்தியாசமானது. இந்த அறை முழுக்கவும் அபூ உபைதாக்களாலும் முஆத் இப்னு ஜபல்களாலும் சாலிம் போன்றவர்களாலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட ஆளுமை கொண்ட தனி மனிதர்கள், சமூகத்தின் தூண்களாக இருக்கின்ற மனிதர்களால் இந்த அறை நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள். எனவே அவர்களுடைய அந்த கனவை பாருங்கள், எதிர்பார்க்கையை பாருங்கள். தனி மனித உருவாக்கம், சமூகத்திலே தாக்கம் விளைவிக்கக்கூடிய, சமூகத்திலே தியாகம் செய்யக்கூடிய, சமூகத்திற்காக வேண்டி வாழக்கூடிய, தூர நோக்குள்ள, அறிவு படைத்த, ஆளுமை படைத்த மனிதர்களால் இந்த அறை நிரம்பி இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஒரு சமுதாயத்தினுடைய அஸ்திவாரங்களாக இருப்பவர்கள் அவர்கள்தான் நாகரிகத்தினுடைய முன்னோடிகளாக இருப்பவர்கள். எனவே அப்படிப்பட்ட தனி மனிதர்களால் இந்த அறை நிறைந்திருக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பிலிருந்து நாம் எதனை விளங்குகிறோம் என்றால், முஸ்லிம் சமூகமாக இருக்கட்டும், எந்த சமூகமாக இருக்கட்டும், அந்த சமூகங்களை வழிநடாத்துகிறவர்கள், லீடர்ஷிப் கொடுக்கக்கூடியவர்கள், அந்த சமூகத்திலே முக்கியமான தரங்களுக்கு வரக்கூடியவர்கள் உருவாக்கப்பட வேண்டும், திட்டமிட்டு உருவாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த சமூகம் உயிர் வாழும். அப்போதுதான் அந்த சமூகத்தினுடைய திசையை அவர்கள் காட்டுவார்கள், அந்த சமூகத்தை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள், அந்த சமூகத்துக்கு ரோல் மாடல்ஸுகளாக அவர்கள் இருப்பார்கள். அப்படியான மனிதர்களால் இந்த அறை நிரம்பி இருக்க வேண்டும். ஏனென்றால் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் மிகப்பெரிய சாதனை வீரர்கள். அப்படியானவர்களால் இந்த அறை நிரம்பி இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், முஸ்லிம் சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிற்பட்ட காலப்பிரிவிலே காரணமாக அமைந்தது என்னவென்றால், இப்படிப்பட்ட தனி மனிதர்கள் உருவாக்கப்படுவதற்கு பதிலாக, இஸ்லாமிய வார்ப்பிலே அவர்கள் வார்க்கப்படுவதற்கு பதிலாக, இஸ்லாமிய ஆளுமை கொண்டவர்களாக அவர்கள் உருவாக்கப்படுவதற்கு பதிலாக, அவர்கள் வெஸ்டர்னைஸ்டான சிந்தனைகளோடு வளர்க்கப்பட்டார்கள். அதாவது மேலேத்திய சிந்தனைகளால் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். தற்போது இஸ்லாமிய உலகமாக இருக்கலாம், எல்லோரும் அல்ல, உண்மையில் கணிசமான தொகையினர் இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மேற்கத்திய சிந்தனை பாரம்பரியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். இஸ்லாமிய சிந்தனைகள் அவர்களுடைய சிந்தனைகளை ஆக்கிரமிப்பது குறைவு. எனவே அப்படிப்பட்ட மென்டாலிட்டி கொண்ட, மைண்ட் செட் கொண்ட தலைவர்கள் இஸ்லாமிய உலகத்தை பெரும்பாலும் ஆளுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு கீழால் இருக்கின்ற குடிமக்கள் எப்படி இருப்பார்கள்? அரபிலே சொல்லுவார்கள், இதா கான ரப்புல் பைத்தி மூலான் பித்துஃப் ஃபஷீமத்து அஹ்லில் பைத் ரக்ஸ். வீட்டு சொந்தக்காரன், அதாவது துஃபு எனப்படக்கூடிய ரபானை அடித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால், அந்த வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் நடனம் ஆடிக்கொண்டிருப்பார்கள் என்று அரபிலே ஒரு பழமொழி இருக்கிறது. அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த முக்கியமான இடங்களை ஆக்கிரமித்திருப்பவர்கள் இஸ்லாத்துக்கு புறம்பான சிந்தனைகளை கொண்டிருப்பார்களாக இருந்தால், அங்கு அவர்கள் ஏற்றுகின்ற சட்டங்கள் எல்லாம் இஸ்லாமிய சட்டங்களாக, இஸ்லாம் விரும்புகின்ற சட்டங்களாக இருக்க மாட்டாது. கல்விக் கொள்கையிலே அப்படியான ஒரு நிலை இருக்கும், சுகாதார கொள்கையிலே அப்படி இருக்கும், வெளியுறவுகளிலே அப்படி இருக்கும், முஸ்லிம் சமூகம் பற்றிய நிலைப்பாடுகளிலே அதுதான் ஆக்கிரமிக்கும். எனவே அப்படியான ஒரு நிலை இஸ்லாமிய உலகத்திலே துரதிர்ஷ்டமாக ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இப்போது என்ன செய்யலாம் என்றால், எதிர்காலத்திலும் இது போன்ற ஒரு நிலை ஏற்படாமல் முஸ்லிம் சமூகத்திலே ஒரு கருத்து ரீதியான, சிந்தனா ரீதியான ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அதற்கு சின்ன வயது முதல் பிள்ளைகள் தயார்படுத்தப்பட வேண்டும். KOL என்று சொல்வார்கள், கீ ஒப்பீனியன் லீடர்ஸ் என்று சொல்வார்கள், ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்வார்கள், செக்டை ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது துறை சார்ந்தவர்கள், முக்கியமான பதவிகளை வகிப்பவர்கள், கருத்துருவாக்கம் செய்கின்றவர்களை பொறுத்தவரையில்
அடிப்படையில் அவர்கள் நல்ல சிந்தனை படைத்தவர்களாக, மைண்ட் செட் கொண்டவர்களாக, இஸ்லாத்தை நன்கு விளங்கியவர்களாக, இஸ்லாத்துக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை பற்றி பெருமை பேசக்கூடியவர்களாக, இஸ்லாத்துக்கும் அல்லாஹ் தாலாவுக்கும் நபிக்கும் விசுவாசமானவர்களாக, எப்போதுமே இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற அந்த சமூக உணர்ச்சி கொண்டவர்களாக, பரந்த நோக்கு கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் இமோஷனலாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு சிந்திப்பவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் ரேஷனலாக சிந்திக்க வேண்டும், அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். அவர்கள் ப்ரோஎக்டிவ் என்று சொல்வார்கள், ஒரு காரியம் நடப்பதற்கு முன்னால் திட்டமிட்டு செயல்படுபவர்கள், அப்படியானவர்களாக இருக்க வேண்டும். ரியாக்டிவ் எனப்படுகின்ற ஒரு காரியம், ஒரு ஆபத்து நடந்து முடிந்ததற்கு பின்னால் அங்கே ஆக்ட் பண்ணக்கூடியவர்களாக, நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இல்லாமல், ஒரு வருமுன் காப்போன் என்று சமூகத்துக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் மிகவும் தூர நோக்கோடு முன்கூட்டியே அறிந்து ஆராய்ச்சி செய்து திட்டமிடக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு நாங்கள் சொல்ல வருகின்ற மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. ஆம், குறிப்பாக இஸ்லாமிய உலகம் இப்படி பலவீனமான நிலைமையை கடந்து செல்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. உஸ்தாத் ஃபலீல் அவர்களே, நீங்கள் சொன்னது போல பல்வேறு காரணிகள் அதற்கு பின்னணியாக அமைந்திருக்கின்றன. அதே போல இந்த இஸ்லாமிய உலகில் முன்மாதிரியான ஆளுமைகளின் பற்றாக்குறையும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை நீங்கள் வலியுறுத்தினீர்கள். உண்மையிலேயே இஸ்லாமிய உலகில் முன்மாதிரியான ஆளுமைகள் இல்லாமலேயே இருந்திருக்கின்றார்களா, அல்லது இஸ்லாமிய உலகின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பங்களித்த ஆணிவேராக இருந்த தரமான இஸ்லாமிய ஆளுமைகள் இஸ்லாமிய உலகில் இருந்திருக்கிறார்கள்? அது பற்றி உஸ்தாத் ஃபலீல் அவர்களே, நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? ஆம், சஹாபாக்கள் சமூகத்தை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எவ்வளவு தூரம் நபியவர்களால் திட்டமிடப்பட்டு தனி மனிதர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கட்டாயமாக குறிப்பிட வேண்டும். உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான சஹாபாக்கள் மிக பெரிய ஆளுமை படைத்தவர்கள். 5 விரலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாது தான். எல்லோரும் நாம் எதிர்பார்க்கின்ற முன்னணி வீரர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். சிலர் சர்வசாதாரணமான மனிதர்களாக, சஹாபாக்களாக இருந்து விட்டு போய்த்திருக்கலாம். அல்லாஹு தாலா எல்லோரையும் திறமைசாலிகளாக, ஆற்றல் உள்ளவர்களாக, கொள்கை பற்றுள்ளவர்களாக சமதரத்திலே படைக்கவில்லையே. அல்லாஹு தாலாவுடைய திட்டமும் அப்படி அல்ல, பிரபஞ்சத்திலே அப்படித்தான். எனவே சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை தெரிவு செய்தார்கள், தன்னுடைய பணியை முன்னெடுத்து செல்வதற்காக வேண்டி. அப்படிப்பட்ட சஹாபாக்களிலே குறிப்பிடத்தக்க சிலரை இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட வேண்டும். அந்த வகையிலே அல் அஷரத்துல் முபஷரா பில் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர். அவர்கள் ஏன் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்களாக மாறினார்கள் என்றால், அவர்கள் ஒவ்வொருவருடைய ஆளுமை பண்புகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அற்புதமாக இருக்கும். அவர்கள் சமூகத்திலே ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருப்பார்கள். அவர்கள் தாம் வாழுகின்ற சமூகத்திலே மிக முக்கியமான கண்ட்ரிபியூஷன்ஸை, பங்களிப்பை அவர்கள் செய்திருப்பார்கள். அவர்களால் சமூகம் நிறைய பயன் பெற்றிருக்கும். அவர்கள் தங்கள் அளவிலே அறிவுள்ளவர்களாக, பக்குவமானவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னாலும் கூட இந்த சமூகத்தை தங்களுடைய தோள்களிலே சுமந்து போவதற்காக வேண்டி தயாரித்தார்கள். அது தவிர ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் 11 வயதிலே இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். பாருங்கள், சிறிய வயதிலே இஸ்லாத்தை தழுவினார்கள். அவர்கள் 22 வயதாகின்ற சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹிலாஃபத், அந்த நேரத்திலே அல் குர்ஆனை ஒன்று திரட்டுகின்ற பொறுப்பை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 22 வயதாக இருந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே தான் ஒப்படைக்கிறார்கள். சற்று கற்பனை செய்து பாருங்கள், நமது காலத்திலே இருக்கின்ற 22 வயதை அடைந்திருக்கின்ற இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தற்போது எங்களுடைய கையில் இருக்கின்ற அல் குர்ஆனை மனனம் செய்தது மாத்திரமல்ல, அந்த அல் குர்ஆனை மிகவும் திறமையாக பல இடங்களிலிருந்து திரட்டி வந்து ஒன்று சேர்க்கின்ற வேலையை செய்தார்கள். இன்றும் கூட நாங்கள் ஓதுகின்ற அல் குர்ஆனினால் அந்த உயர்ந்த கண்ணியமிக்க சஹாபிக்கு நன்மை போய் சேரும் அல்லவா? நாங்கள் அப்படி யோசிக்க வேண்டும். தற்போது இருக்கின்ற ஒரு 22 வயது இளைஞனுடைய நிலை எப்படி இருக்கிறது? தற்போது இருக்கின்ற இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களுடைய சிந்தனை பாங்கு, அவருடைய செயல்பாடுகள், அவர்களுடைய லட்சியங்கள் எப்படி இருக்கிறது என்று சற்று ஒப்பிட்டு பார்ப்போம். அதே போன்று ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவுஸ் கிளையினுடைய
தலைவராக இருந்தார்கள். மிக முக்கியமான ஒரு மனிதர். இஸ்லாத்தை அவர்கள் 30 வயதிலே ஏற்றுக்கொள்கிறார்கள். மாத்திரமல்ல, பத்ரு, ஹந்தக் போன்ற யுத்தங்களிலே மிகவும் முன்னணியிலிருந்து போராடுகிறார்கள். ஹந்தக் யுத்தத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 37 வயதிலே 30 வயதிலே இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 37வது வயதிலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். சற்று கற்பனை செய்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 7 வருடங்கள் தான் இஸ்லாத்திலே இருக்க கிடைத்தது. 7 வருடங்கள் தான் வாழ்ந்தாலும் கூட ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தார்கள். அந்த சமூகத்திலே ஒரு தலைமைத்துவம் கொடுத்தார்கள். ஒரு மற்றவர்களுக்கு மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆளுமையாக வாழ்ந்தார்கள். எனவேதான் அவர்கள் வஃபாத்தான சந்தர்ப்பத்திலே, ஷஹீதாக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குகள் கூட நன்மாராயம் சொன்னார்கள் என்று. மாத்திரமல்ல, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான செய்தி கேள்விப்பட்டவுடன் அரிஷு கூட, அல்லாஹு தஆலாவுடைய அரிஷு கூட நடுங்கியது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வுடைய அரிஷு கூட நடுங்குகிறது என்றால் ஒரு மனிதன் 7 வருஷங்கள் தான் அவர் உலகத்திலே வாழ்ந்தார் முஸ்லிமாக என்றால், அந்த மனிதனுடைய பங்களிப்பை பற்றி நாங்கள் யோசித்து பார்ப்போம். 37 வயதிலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ஷஹாதத்து செய்தி அல்லாஹு தஆலாவினால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 18 வயதாக இருக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ரோமர்களுக்கு எதிரான படைக்கான தளபதியாக நியமித்து அனுப்பப்படுகிறார்கள். முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவை, சிந்து பிரதேசத்தை கைப்பற்றியவர்கள். அவர்களுக்கு வயது 17ஆக காணப்பட்டது. 36வது வயதிலே அவர்கள் இறந்து போகிறார்கள், வஃபாத்தாகிறார்கள். ஆனால் இன்றும் கூட 20க்கும் மேற்பட்ட கோடி மக்கள் இந்தியாவிலே வாழுகிறார்கள் என்றால் அதற்கான அடித்தளத்தை இட்டவர்கள் முஹம்மது பின் காசிம் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. 17 வயதிலே ஒரு இளைஞன் எப்படி இருந்தான் என்று சிந்தித்து பார்ப்போம். எப்படி இருந்தான்? தாரிக் பின் ஜியாத் அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளி என்றால் 15 வயதிலேயே ஃபத்வா கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அவ்வளவு தூரம் அறிவு கடலாக அவர்கள் இருந்தார்கள். உலகத்திலே அவர்கள் நீண்ட காலம் வாழவில்லை. 54 வயதிலேயே அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். ஆனால் அவர்களுடைய அறிவியல் பங்களிப்பு, ஆன்மீக பங்களிப்பு, கல்வித்துறைக்கான அவர்களுடைய பங்களிப்பு எம்மாத்திரம்! இன்று நாங்கள் எல்லோரும் இலங்கையை பொறுத்தவரையிலும் உலகத்தின் பல நாடுகளிலும் பின்பற்றப்படக்கூடிய ஷாஃபிஈ மதுஹபை எடுத்துக்கொண்டால், அந்த ஷாஃபிஈ மதுஹபினுடைய இஸ்தாஃபகராக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த தன்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். சிறிய ஒரு காலம், ஒரு மனிதன் எத்தனை வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்தான் என்பது அல்ல, அவன் வாழ்ந்த காலத்தில் எதனை சாதித்தான் என்பதுதான் முக்கியம். அவன் உலகத்திலே ஒரு தடயத்தை விட்டு செல்ல வேண்டும். அவன் வாழுகின்ற பொழுது ஏனையவர்களுக்கு அவன் பங்களிப்பு செய்ய வேண்டும். இந்தியாவின் அப்துல் கலாம் எனப்படக்கூடிய ஜனாதிபதி சொன்ன ஒரு கருத்தை அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். உலகத்திலே நான் பிறந்தேன், எனக்கு அல்லாஹு தாலா எத்தனையோ வகையான வாய்ப்புகளை, திறமைகளை, ஆற்றல்களை, கல்வி தராதரங்களை தந்திருக்கிறானே, இதெல்லாம் எனக்கு கிடைத்த அமானிதங்கள். நான் இந்த வெற்றை குரங்கின் கையில் கிடைத்த பூமாலை போன்று பயன்படுத்தக்கூடாது. பிறருக்கு தொந்தரவாக அவற்றை அமைத்துக் கொள்ளக்கூடாது. உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னால் இயலுமான அளவு நான் சேவை செய்ய வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நான் அல்லும் பகலும் பாடுபட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏனைய படைப்பினங்களுக்கும் இடையில் எத்தகைய வித்தியாசமும் கிடையாது. நாங்கள் மிருகங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். அவை எப்படி வாழுகின்றன? அவை சாப்பிடுகின்றன, குடிக்கின்றன, அதே போன்று இனப்பெருக்கம் செய்கின்றன. இது தவிர வேறு வாழ்க்கையில் எந்த செயல்பாடுகளும் அவற்றுக்கு இல்லை என்றால், அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறது.
நாங்கள் உடுப்பதற்கும் பயணம் போவதற்கும் சாப்பிடுவதற்கும் வீடு கட்டுவதற்கும் மாத்திரம் நாங்கள் உழைக்கின்றோம். உழைத்தவையெல்லாம் எங்களோடு தான். நாங்கள் அவ்வாறு உழைப்பதற்கு மாத்திரம்தான் எங்களுடைய 100% நேரத்தை செலவழிக்கின்றோம். எங்களுக்கும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. சமூகத்தில் எதுவுமே நடந்துவிட்டு போகட்டும், நான் என்னுடைய பாட்டில் எனது தொழிலும் எனது குடும்பமும் என்று இருந்துவிட்டு போவேன் என்று சிந்திக்கின்ற ஒரு மனிதன் வாழ்க்கையின் இலட்சியத்தை புரிந்தவன் அல்ல. இமாம் ஷாஃபிஈ 54 வயதில் மௌத்தாகினாலும் கூட இன்று உலகத்திலே போற்றப்படுகின்ற ஒரு இமாமாக ரிசாலா எனப்படுகின்ற, அதே நேரம் எனப்படுகின்ற கிதாபுகள், உசூலுல் ஃபிக்ஹினுடைய அடிப்படைகளை இட்டுவிட்டு சென்ற ஒரு இமாமாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். அதே போன்று அவர்களுடைய மாணவன் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் உலகத்திலே 45 வருடங்கள் மாத்திரம்தான் வாழ்ந்தார்கள். ஆனாலும் கூட இந்த உலகத்திலே மிகப்பெரிய அறிவுத்தடங்களை இந்த உலகத்திலே விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தான் என்பது அல்ல. சிலரை நாங்கள் பார்க்கின்றோம் 70, 80, 90 வருஷங்கள் என்று வாழ்வார்கள். ஆனால் அவர்களால் இந்த உலகத்திற்கு என்ன பயன் கிடைத்தது? அவர்கள் இந்த உலகத்தில் என்ன மாற்றங்களை செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அது சில நேரங்களில் பூஜ்ஜியமாகத்தான் இருக்க முடியும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் இந்த உலகத்தில் 40 வருடங்கள் மாத்திரம்தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் சுமாராக 2.5 வருடங்கள் அளவில்தான் அவர்களுடைய ஆட்சி இருந்தது. ஹுலஃபாவுர் ராஷிதீன்களிலே 5வது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உலகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை செய்த ஒரு மாமனிதர். அந்த மாமனிதர் உலகத்தில் 40 வருஷங்கள் தான் வாழ்ந்திருந்தாலும் கூட இன்றும் கூட உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா என்று நாங்கள் துஆ செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் இந்த உலகத்திலே சாதனை படைத்திருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவனுக்கு ஒரு உடல் வயது இருக்கும், அதே போன்று அவனுக்கு ஒரு உள வயது காணப்படும். உடல் வயது எப்படி போனாலும் உள வயது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சிலர் இருப்பார்கள், அவர்கள் சிறிய வயதிலே இறந்து போவார்கள், ஆனாலும் அவருடைய உள வயது, உள்ளம் நல்ல சிந்தனை படைத்ததாக, தக்குவா உள்ளதாக, சேவை மனப்பான்மை கொண்டதாக, பிறர் மீது அன்பு கொண்டதாக இருக்கின்ற பொழுது அவருடைய உள வயது என்பது அங்கு உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். உஸ்தாத் ஃபலீல் அவர்களே, இந்த பலவீனமான நிலையை போக்கிக் கொள்வதற்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் என்ன? எம்மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற கடமைகள் என்ன என நீங்கள் கருதுகிறீர்கள்? இலங்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நாம் இன்று முஸ்லீம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எமக்கு எமது தாய் தகப்பனுக்கும் அப்பால் இந்த உலகத்திலே நாம் முஸ்லீம்களாக வாழ்வதற்கு பங்களிப்பு செய்தவர்களை நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் தங்களுக்காக வாழவில்லை, அடுத்த பரம்பரைகளை உருவாக்குவதற்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறார்கள். அது சர் ராசிக் ஃபரீதாக இருக்கலாம், ஏஎம்ஏ அசீஸாக இருக்கலாம், டிபி ஜாயா, சித்திலெப்பை, டாக்டர் பதியுத்தீன் மஹமூத் போன்றவர்களை நாங்கள் இன்றும் ஏன் நினைத்து துஆ செய்கின்றோம் என்றால் அவர்கள் இந்த சமூகத்திலே அடுத்த லேயர்களை, அடுத்த பரம்பரைகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்போது இருக்கின்ற இந்த சிக்கலான விரும்பத்தகாத நிலையிலிருந்து வெளியே வர வேண்டுமாக இருந்தால் அடுத்த பரம்பரையை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். எல்லாவற்றுக்கும் முன்பதாக எமது வீட்டு சூழலை இஸ்லாமியமயப்படுத்த வேண்டும். எமது பிள்ளைகள் சிந்தனா ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, உடலியல் ரீதியாக இப்படியெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் அவர்கள் அச்சிலே போட்டு வார்க்கப்பட வேண்டும். வீட்டிலே அதற்கான சூழல் இருக்க வேண்டும். நாங்கள் முழுக்கவும் இஸ்லாத்துக்கு புறம்பான வழிகாட்டல்கள் கிடைக்கின்ற சூழல்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. பாடசாலைகளிலிருந்து ஆளுமை உருவாக்கம் நடைபெற வேண்டும், மதரசாக்களில் நடக்க வேண்டும். நாம் எமது பிள்ளைகளை அஹதியாக்களுக்கும் அதே போன்று இஸ்லாமிய அடிப்படையில் இயங்குகின்ற அமைப்புகளுக்கு நாங்கள் அனுப்ப வேண்டும். எமது சமூகத்தில் இருக்கின்ற நிறுவனங்கள் இந்த இளைஞர்களை, யுவதிகளை வழிநடாத்துவதற்கும் அவர்களை நல்ல சமூகத்துக்குரிய பிரஜைகளாக உருவாக்குவதற்குமான திட்டங்களை போட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே வீட்டு சூழல், பாடசாலை சூழல், பள்ளிவாசல் சூழல், மதரசா சூழல், சமூக அமைப்புகளுடைய சூழல், இவை அனைத்தும் சேர்ந்து எமது இளைஞர்களை நல்ல மைண்ட் செட் உள்ளவர்களாக, இலட்சிய புருஷர்களாக, தக்வா உள்ளவர்களாக, கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர்களாக நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கிறது. இன்று உலகம் நாஸ்திகத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறது, சுயநலத்தை கொண்டதாக இருக்கிறது, ஹராமான உழைப்புகள் சர்வசாதாரணமாக இருக்கின்றன. மனிதன் தனது உடல் இன்பங்கள் தான் தன்னுடைய ஏக இலக்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். போதைப் பொருளுக்கும்
மோசமான படங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் ஆடல் பாடல்களுக்கும் உலக சமுதாயங்கள் ஆட்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே ஆளுமைகள் மிக அதிகமாக சிதைக்கப்படுகின்ற ஒரு உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காரணத்தினால் அடுத்த பரம்பரையை உருவாக்குவதற்கான திட்டமிடல்களை நாங்கள் செய்ய வேண்டும். சமுதாயத்துக்கு எங்களால் இயலுமான பங்களிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே புகழ்ந்து அல்லாஹு தாலா பேசுகின்றான். வ அம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா, யாரெல்லாம் சமுதாயத்துக்காக வேண்டி கொடுக்கிறாரோ, அது அறிவை கொடுப்பதாக இருக்கலாம், பணத்தை கொடுப்பதாக இருக்கலாம், சேவையை கொடுப்பதாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் கொடுக்கிறாரோ, தக்வா உள்ளவராக வாழ்கின்றாரோ, மறுமை நாளை சுவர்க்கத்தை யார் நம்புகின்றாரோ அப்படிப்பட்டவருக்கு நாங்கள் ஃபசனு யஸ்ஸிருஹூலில் யுஸ்ரா, இலகுவான வழியை நாங்கள் காட்டுவோம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹு தாலா குர்ஆனிலே பாராட்டுகின்றான். எனவே நாங்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது போன்று வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, எங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை சந்ததிகளை உருவாக்க வேண்டும். அதுதான் மிக நீண்ட பயன்களை தரக்கூடியதாக இருக்கும். சதகத்துன் ஜாரியா, தொடர்ந்தேர்ச்சியான நன்மை தரக்கூடிய தர்மங்களை நாங்கள் உலகத்திலே விட்டு செல்ல வேண்டும். இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தரக்கூடிய அறிவை விட்டு செல்ல வேண்டும். இது மூன்றும் மனிதர்கள் மௌத்தானதற்கு பின்னாலும் அவருடைய கபருக்கும் நன்மையை கொண்டு தரும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இறுதியாக நாம் ஒரு கருத்தை வலியுறுத்த விரும்புகின்றோம். இஸ்லாமிய உலகம் இந்தளவு தூரம் வீழ்ச்சி அடைந்திருப்பதற்கான அடிப்படையான காரணம் ஆளுமை படைத்த இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற அந்த தனி மனிதர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு உருவாக்கப்படவில்லை என்பதாகும். எனவே அது முழுமையாகவே அப்படித்தான் என்று சொல்வதற்கில்லை, பெரும்பாலான நிலை அப்படி இருக்கிறது. எனவே எதிர்காலத்திலும் கண்ணியமான, கௌரவமான, அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமான, உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய ஒரு பரம்பரையை உருவாக்குவதற்கான முயற்சிகளை வீட்டிலிருந்தும், பாடசாலையிலிருந்தும், மதரசாவிலிருந்தும், அதே போன்று பள்ளிவாயல்களிலிருந்தும், சமூக நிறுவனங்களிலிருந்தும் உருவாக்குவதற்கும் மீடியாக்காரர்களும் அப்படியான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் இந்த இடத்திலே வலியுறுத்தி வல்லவன் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக என்று கூறி முடிக்கின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், ஷேக் உஸ்தாத் ஃபலீல் அவர்களே, நீங்கள் சொன்னது போல இஸ்லாமிய உலகிலே நிச்சயமாக திறமையான, சிறந்த, முன்மாதிரி மிக்க ஆளுமைகள் இருந்திருக்கின்றன. அந்த ஆளுமைகள் ஊடாகத்தான் இஸ்லாமிய உலகு இந்தளவு தூரம் சவால்களையும் எதிர்ப்புகளையும் அதற்கெதிரான பல்வேறு சதிகளையும் தாண்டி இந்தளவு தூரம் வந்திருக்கிறது என்றால் அது அவர்களது பங்களிப்பு தான் அடிப்படையாக அமைந்திருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையிலே மீண்டும் அந்த பழைய இஸ்லாமிய உலகம், ஆளுமை மிக்க அந்த இஸ்லாமிய உலகம் மீண்டும் வர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் சொன்னது போல எமது வருங்கால சந்ததியினர் நிச்சயமாக அந்த அடிப்படையிலே ஆளுமை மிக்கவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மையிலே அதற்கான மிக சிறந்த ஒரு தீர்வாக அமைந்திருக்கும். ஆம், அந்த அடிப்படையிலே நேர்களே, எமது இன்றைய சிந்தனை களம் நிகழ்ச்சியிலே முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் உம்மத் கடந்து செல்கின்ற இந்த பலவீனமான, இந்த கவலைக்கிடமான சூழ்நிலைகளுக்கான பின்னணி காரணிகள் என்ன என்பது தொடர்பில், முஸ்லிம் சமூகத்தின் ஆளுமை உருவாக்கத்தின் முக்கியத்துவம் எந்தளவு தூரம் இருக்கிறது என்பது தொடர்பிலே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்துரையாடி இருக்கிறோம். அதிலே முக்கியமாக இஸ்லாமிய உலகின் தற்போதைய நிலை குறித்து நாங்கள் பேசினோம். இஸ்லாமிய உலகின் இந்த நிலை உருவாகுவதற்கான காரணிகள் என்ன என்பது தொடர்பிலே கலந்துரையாடினோம். அதே போல இஸ்லாமிய உலகில் முன்மாதிரி மிக்க ஆளுமைகள் உருவாகி இருக்கிறார்கள், இஸ்லாமிய உலகுக்கு பங்களித்திருக்கிறார்கள். எனவே எதிர்கால இஸ்லாமிய உலகம் காத்திரமிக்க பணிகளை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஆளுமை மிக்க, முன்மாதிரி மிக்க ஆளுமைகள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த ஆளுமைகள் ஊடாகத்தான் எமது பலவீனங்களை இனங்கண்டு சுபிட்சமான, பலமான ஒரு சமூகமாக முன்னேற முடியும் என்ற கருத்தை வலியுறுத்தி இன்றைய சிந்தனை களம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே சிரமம் பாராது கலையகம் வந்து இந்த பெருமதியான கருத்துக்களை நேர்களோடு பரிமாறிக்கொண்ட ஜாமியா நொலீமியா கலாபீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் அதன் இஸ்லாமிய கற்கைகள் பீடாதிபதியும் ஆய்வாளரும் பன்னூல் ஆசிரியருமான அஷேக் உஸ்தாத் SHM ஃபலீல் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம்.